முதல் ஒரு மணி நேரத்தில் கதாநாயகன் சந்திக்கும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் படத்தின் பிற்பாதியில் பயன்படுகின்றன. அந்த கதாபாத்திரங்களை தக்க வைத்து அதே சமயத்தில் தமிழுக்கு ஏற்றவாறு மாற்றங்களைச் செய்வார்கள் என நம்பலாம். ஆனால் கமல் ரீமேக் செய்கிறார் என்றதும் ஒருவகையான பயம் கவ்விக்கொள்கிறது. வெட்னஸ்டேவை உன்னைப் போல் ஒருவனாக்கும் போது அவர் வெட்னஸ்டே படத்திற்கு நியாயம் செய்யவில்லை. கமலின் பல படங்களை ரசித்துப் பார்க்கும் கூட்டத்தில் நானும் ஒருவன் என்றாலும் உன்னைப் போல் ஒருவன் பயமுறுத்துகிறது. வெட்னஸ்டே படத்தின் முக்கிய கதாபாத்திரம் இறுதி வரை கிரே ஏரியாவிலேயே பயணிக்கும். அவன் நல்லவனா கெட்டவனா என்ற கேள்வி கடைசி வரை இருந்து கொண்டே இருக்கும். அதுவே அந்த படத்தின் மிக முக்கியமான என்கேஜிங் எலிமெண்ட். நஸ்ருதீன் ஷா நடித்ததனால் தான் அது சாத்தியமாயிற்று. அது ஹீரோ மெட்டீரியலுக்கான கதை அன்று. இங்கே பிரகாஷ் ராஜ் போல் ஒரு நடிகர் நடித்திருக்க வேண்டும். ஆனால் கமல் நடித்ததனால் நல்லவன் சாயல் அந்த கதாபாத்திரம் மேல் முதல் காட்சியிலேயே உருவாகிவிட்டது. மேலும் அழுது வசனம் பேசி மெலோடிராமா படமாக்கியிருப்பார் கமல். இதே போல் கஹானியில் நாயகி கற்பமாக இருப்பதே மிக முக்கியமான என்கேஜிங் எலிமெண்ட். அதனால்தான் அந்த கதாபாத்திரத்தின் மீதுபற்றுதல் வருகிறது. ஆனால் கஹானியின் தமிழ் வெர்ஷனில் அந்த எலிமெண்ட் இல்லை. இந்த நிலை திருஷ்யம் படத்திற்கு வந்துவிடக் கூடாது என்று அவா இருந்தாலும் திருஷ்யமாகவே இருந்தால் தமிழில் கமர்சியலாக எடுபடாது என்ற உண்மையும் உரைக்கத்தான் செய்கிறது. எனினும் மிகவும் ஆறுதலான ஒரு செய்தி, படத்தின் ஒரிஜினல் இயக்குனரே இந்த படத்தையும் இயக்குகிறார் என்பதே. ஆனாலும் அவரும் கமர்ஷியல் காரணங்களுக்காக தமிழில் பெரிய ஹிட் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சமரசம் செய்து கொண்டால் ஜார்ஜ் குட்டியிடம் இருந்த யதார்த்தம் மடிந்துவிடும். திருஷ்யம் என்றில்லை. பொதுவாக ஒரு மொழியில் ஒரு படம் வெற்றி பெற்றால் அதை தமிழ் மொழியிலும் எப்படியும் வெற்றிப் படமாக்கிவிட வேண்டும் என்று தமிழுக்கேற்ப ஏராளமான மாற்றங்களைச் செய்வதிலேயே இங்குள்ள படைப்பாளிகள் குறியாக இருக்கிறார்கள். ஆனால் அதன் மூலம் சிதைவதைப் பற்றி யாரும் அலட்டிக்கொள்வதாக தெரியவில்லை. மூலத்தைச் சிதைத்து ஒரு படத்தை தமிழில் எடுப்பதற்கு பதில் நேரடியாக ஒரு கமர்சியல் படத்தை எடுத்து பணம் சம்பாதித்துவிட்டு போய்விடலாம். நன்றி, வணக்கம்.